நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அனுராதா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் நகரம் ஏற்காடு. சுமார் 3000 விவசாயிகள் காஃபி பயிரை முக்கிய பயிராக சாகுபடி செய்கிறாங்க. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற சின்ன விவசாயிகள் ஆரம்பித்து ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கிற பெரிய மலைத்தோட்ட விவசாயிகள் வரைக்கும் எல்லாரும் காஃபி பயிரிடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 200லேருந்து 250 கிலோ காஃபி கொட்டைகள் சராசரியாக கிடைக்குதான். அதிகபட்சம் 500 கிலோ வரை எடுக்கலாம்னு காஃபி வாரிய அலுவலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயும் சமவெளி போல மலையிலையும் மழை குறைவுதானா. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூமழை பெய்யணுமா. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை கிடைக்குதோ இல்லையோ வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக பெய்யணுங்கிறது காஃபி விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. அது இல்லைன்னா விளைச்சல் கிடைக்காதான். 2-3 முறை மேலுரம் வைக்கணும்னு பரிந்துரை இருந்தாலும் விவசாயிகளால் 2 முறை தான் மேலுரம் இட முடியுதான். எல்லாம் காசு, பணம், துட்டு, மணி தான். எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. நமது விளைபொருளுக்கு மட்டும் விலை ஏற மாட்டேங்குதுங்கிறாங்க அனுராதா மேடம். எங்கேயும் ஒரே நியதி தான் போல. நமது விவசாயிகளின் விளைபொருளுக்கு மட்டும் எப்பவும் சரியான விற்பனை விலை கிடைக்க மாட்டேங்குது. காஃபி தோட்டத்தில் பல அடுக்கு பயிர் சாகுபடி செய்யப்படுது. 4-5 அடி உயரம் வரை காஃபி பயிர் இருக்குது. அதுக்கு மேலே கமலா ஆரஞ்சு 10-15 அடி உயரம் வரை வளரும் மலைப்பகுதி மரங்கள். சில இடங்களில் முருங்கை கூட பயிர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிழல் தரக்கூடிய சில்வர் ஓக் மரங்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கு. 30-40 அடி உயரம் கூட வளரும். இந்த மரம் தான் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கான். காஃபி பயிர் கை கொடுக்காத காலங்களில் சில்வர் ஓக் மரங்களை அப்பப்போ வெட்டி விற்று அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறாங்களாம். ஆனால் அதுக்கும் இப்போது கட்டுப்பாடு வந்துருச்சுன்னு விவசாயிகள் சொன்னதை கேட்டப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மரங்களை வெட்டக்கூடாது இல்லையா, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இல்லையா, அதுக்காக சொல்லப்படுது. ஆனாலும் விவசாயிகளுக்கு வருமானம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். மரங்கள் வெட்டப்பட்டால் சூழல் பாதிக்கப்படும்னு காரணம் சொல்லப்பட்டாலும் நாங்கள் எங்கள் காஃபி தோட்டத்தில் எங்ககிட்ட இருக்கிற மரங்களை நாங்கள் வெட்டி விற்கக்கூடாதா, நிழலுக்கு மரம் நாங்கள் வைக்க மாட்டோமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க விவசாயிகள். அதே போல் அனுராதா மேடம், காஃபி பயிர் கை கொடுக்காத காலங்களில் கமலா ஆரஞ்சு, முருங்கை, சில்வர் ஓக்கு இதெல்லாம் கை தூக்கி விடுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. காஃபி வாரியமும் புது புது ரகங்களை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. சந்திரகிரி, அப்புறம் S9, அதாவது செலெக்ஷன் 9, இந்த மாதிரி ரகங்களெல்லாம் விவசாயிகள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காஃபி பயிர் 30-40 ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பயிராக, நீண்டகால பயிராக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் புலிவாலை பிடிச்ச கணக்கா மலைத்தோட்ட விவசாயிகள் காஃபி பயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சமவெளியில் இருக்கிற விவசாயிகள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. மலைத்தோட்ட விவசாயிகளாவது நல்லபடியாக இருப்பாங்கன்னு ஏற்காடு போனால் எல்லா வீட்லையும் மண் அடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லை என்ற பொன்மொழி நினைவுக்கு வந்தது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.